திரு ரஜினிகாந்த் அவர்கள், அவருக்கு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லி தான் அவர் அரசியலுக்கு போனால் நீங்கள் பெரிய அளவில் வருவீங்கன்னு தான் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவரே ரொம்ப யோசனை பண்ணி பின்வாங்கிட்டு தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் உலகத்திலேயே ஒரு மாபெரும் நடிகர் மார்லோ பிராண்டோ சொல்கிறாரு, ஹாலிவுட்டில் பிறந்திருந்தால் இந்த மனிதன் நாங்கள் எல்லாம் காணாமல் போயிருப்போம். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நடிகர் திலகம் சிவாஜி. ஹாலிவுட்டில் பிறந்திருந்தால் அவர் தான் நம்பர் ஒன்னாக இருந்திருப்பார். இன்றைக்கி மார்லன் பிராண்டோ என்று சொன்னால் உலகின் தலை சிறந்த நடிகர் என்ற பெயர் எனக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே 1000 ஓட்டில் பாபநாசத்தில் தோற்றுப்போன வரலாறு கூட இருக்கு. ஆகவே இந்த கூட்டங்கள் என்பது நடிகர்களுக்கு வருகின்ற அந்த கூட்டத்தை வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். 67 ஒரு மாற்றம், 77 ஒரு மாற்றம் வந்தது, அப்படி என்றெல்லாம் சொல்லுகின்ற போது அதிலே நமக்கு ஒரு வியப்பு வராமல் இல்லை. இது சாத்தியக்கூறு இருக்குதா என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது சாத்தியக்கூறு மிக குறைவாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. மக்கள் அரசியல் கட்சி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நடிகர்கள் மீது வைத்திருக்கிறார்களா? அதுக்கு தான் நான் உதாரணமாக சொன்னேன். சிரஞ்சீவி ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார். ஆனால் அவராலேயே 13 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியவில்லை.